कल्पवृक्षाय नमदां कामधेनवे. குரு தீட்சை. இப்பொழுது இந்த உலகத்துல எல்லாரும் குரு தீட்சையை பெற்றுக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். குரு தீட்சை எல்லோரும் விளங்கி கொண்டு இருக்கிறார்கள். மானிடர்களால் இருப்பவர்கள் பெற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள். குரு தீட்சை என்றால் என்ன? அந்த குரு தீட்சை ஏன் நான் பெற வேண்டும்? அந்த குரு தீட்சையை எடுத்தால் என்ன பலன்? இதெல்லாம் அறிந்தால் சுலபமாக இருக்கும். உங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா குரு தீட்சை எடுக்கிறதுக்கு? இரண்டாவது, குரு தீட்சை கொடுப்பவருக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று நீங்க ஆராய்ச்சி செய்யலாம். குரு தீட்சை என்றால் என்னன்னா, குருமார்கள் அன்பான அவர் பிள்ளைகள், சீடர்கள் சொல்லலாம். இவர்கள் மேல்மையாக ஆவதற்காக ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்கு பேரே குரு தீட்சை. ஆனா இந்த ஆசீர்வாதம் எப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மங்களை இவர் எடுத்து அது இல்லாமல் ஆக்கி விடுவார். அந்த கர்மம் இல்லாமலே ஆக்கி விடுவார். உங்களை புனிதமா ஆக்கி விடுவார். அந்த செய்த அந்த கர்மத்தில் இருந்து வெளியே வர்றதுக்கு உங்களோட ஆத்மீக பயணம் மேன்மை அடையறதுக்கு அந்த குரு தீட்சை உதவியாக இருக்கும். அப்ப அந்த குருமார்கள் என்ன செய்வார்கள்? அவர் எடுத்த அந்த அனுபவங்கள், அந்த தபஸ்தின் சக்திகள், உண்மையாக இருக்கக்கூடிய திவ்ய ஆற்றல்கள், இந்த குருமார்கள் உண்மையாக இருந்த அந்த ஆற்றல்கள், பரம்பரையாக வரக்கூடிய அந்த குருமார்கள் ஆற்றல் சக்திகள், இது வைத்துக் கொண்டுதான் இந்த குரு தீட்சையை வழங்குகிறார்கள். இந்த குரு தீட்சை வழங்கும் பொழுது இந்த குருக்கு என்ன தகுதி இருக்கும்னா, இந்த குருமார்கள் பரம்பரை குருவாக இருக்க வேண்டும். ஒன்றாவது. இரண்டாவது, எனக்கு இந்த தீட்சை கொடுக்க எனக்கு அந்த தகுதி இருக்கிறது என்று அந்த குருவே உண்மையாக அறிய வேண்டும், புரிய வேண்டும். ஏனென்றால் எடுப்பவர்களுக்கு தெரியாது அந்த குருக்கு அந்த தகுதி இருக்கா என்று. அந்த குருக்கு தான், குரு என்று சொல்பவர்களுக்கு தான் இந்த விஷயம் புரியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த சீடர் அந்த தீட்சையை எடுக்கும் பொழுது இவர் என்ற கருத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், யாரிடம் நான் தீட்சை எடுக்க வேண்டும், எவரிடம் நான் தீட்சையை எடுக்க வேண்டும், இந்த குரு தீட்சையை யார் குரு தீட்சை கொடுக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்கள் என்று இந்த சீடர்கள் தான் ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும். இப்பொழுது காலகட்டத்தில் இந்த கலியுகத்திலே எங்கெங்க குரு தீட்சை கொடுக்கிற எல்லாருக்கும் எடுத்து விடுகிறார்கள். கட்டணம் கொடுத்தும் எடுக்கிறார்கள். இது எதனால் செய்கிறார் என்றால், செய்பவர்களுக்கும் தெரியவில்லை, எடுப்பவர்களுக்கும் தெரியவில்லை. இவர்களை என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த குரு தீட்சை எடுத்து கையோடு எனக்கு பணம் நிறைய வரும், இந்த போக வாழ்க்கையிலிருந்து நிம்மதியாக இருக்கலாம், துன்பம் கஷ்டத்திலிருந்து எல்லாம் வெளியே வந்துடலாம், இப்படி நின்று தவறான கருத்துல தான் குரு தீட்சை எடுக்கிறார்கள். கொடுப்பவர்களும் என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, இதுல கஷ்டம் பணம் வரும், சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிதான் கொடுக்கிறார்கள். இது தவறு. குரு தீட்சை ஏன் எடுக்க வேண்டும் என்றால், உங்க ஆத்மீகத்துல நீங்க மேல்மை அடைய வேண்டும். ஆத்மீகத்துல நீங்க மேல்மை அடைந்தால் ஆத்மீக பயணம் சுலபமாக இருக்கும். உங்களோட போக பயணம், the material path, அதுவும் சுலபமா அழகாக இருக்கும். எது எது உங்களுக்கு சேர வேண்டும் அது அது உங்களுக்கு சேரும், எந்த விதமான தடங்கள் இல்லாமல். இந்த குரு தீட்சை எடுத்து கையோடு உங்களுக்கு எது எது தேவை இல்லையோ அது தானாக போய்விடும்.
அந்த குரு தீட்சைக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது. நம் உடம்பில் இருக்கக்கூடிய 7 ஆதார சக்கரங்கள், கீழோகத்தில் இருக்கக்கூடிய 7 ஆதார சக்கரங்கள், மேலோகத்தில் இருக்கக்கூடிய 7 ஆதார சக்கரங்கள், கோடிக்கணக்கான சக்கரத்தை நம் ஆட்சி செய்யக்கூடிய இந்த சரீரம், நட்சத்திரங்கள் ஆட்சி செய்யக்கூடியது, கிரகங்கள் ஆட்சி செய்யக்கூடியது, ராசிகள் ஆட்சி செய்யக்கூடியது. இதெல்லாம் ஆட்சி எப்படி செய்கிறாங்க? நம் செய்த கர்மத்தால். இந்த குரு தீட்சை எடுக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், உங்களோட கர்மத்தை உங்க குரு தீட்சை கொடுப்பவர்கள் அப்படியே குறைத்து விடுவார்கள். குறைத்து உங்களை ஆத்மீக பயணத்தை சரியாக ஆக்கி குருவையும் அந்த இறைவனையும் முழு மனதால பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதே நேரத்தில் குரு தீட்சை எடுத்தால் என்ன நன்மை என்றால், உங்களுக்கு அடக்கம், ஒழுக்கம், அன்பு, நேர்மை, சந்தோஷம், நிம்மதி, இது சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பீர்கள் என்றால் அந்த குரு தீட்சைக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது, அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் என்ன செய்யும்னா, உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இறைவனை புரிய வைக்கும். இதுக்கு உதவியாக இருப்பவர் யார்? உங்க குரு. அதனாலதான் அந்த குரு தான் உண்மையாக இருந்து உண்மையாக இருக்கக்கூடிய அந்த குருமார்கள் குரு தீட்சை கொடுக்கும் பொழுது அதுதான் வேலை செய்யும். இல்லைன்னா நீங்க எவ்வளவு கட்டணம் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு குரு தீட்சை எடுத்தாலும் சரி, பயன் இல்லை. குரு தீட்சை நிறைய வாட்டி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க, எத்தனை வாட்டி கூட நீங்க எடுக்கலாம். ஆனா உண்மையான ஒரு குரு எடுத்தாலே கோடி குருமார்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்றே கருத்து. ஏன் நிறைய குருமார்கிட்ட போய் குரு தீட்சை எடுக்கிறோம்னா, நமக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல. இரண்டாவது, கொடுப்பவர் சரியா இல்லாதனால நம் மனம் மறுபடியும் இருக்க சொல்கிறது. அதனால நல்ல ஒரு குருவிடம் நீங்க குரு தீட்சை எடுக்கும் பொழுது அதன் பயணம், அதன் பயன், அதன் நல்ல சக்திகள், அதில் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்கள் முழுமையாக நீங்க பெறுவீர்கள். இந்த லௌகீக வாழ்க்கையிலும் சந்தோஷமாக, நிம்மதியாக, திருப்தியாக இருந்து அதே நேரத்தில் ஆத்மீக வாழ்க்கையிலும் நீங்க நிம்மதியாக, சந்தோஷமாக இருக்கலாம். குரு தீட்சையால் என்ன செய்யும்? பலவிதமான நோய்களை குணப்படுத்தும். இல்ல போகைய வரக்கூடிய நோய்கள், பலவிதமான வேண்டாத சிந்தனைகளை தெரிந்த சிந்தனையாக, கூர்மையான சிந்தனையாக மாற்றும். எல்லாம் உள்ள அந்த குருமார்களோட தரிசனம், இறைவனோட தரிசனம், ஒருவராக இந்த உலகத்துக்கு அருள் புரிந்து இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளோட தரிசனமும் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் இந்த குரு தீட்சை வழியிலே. அதனாலதான் மனிதனாக பிறந்தவர்கள் முடிந்தளவு அந்த குரு தீட்சை பெற்றுக் கொள்ளுங்கள். முக்கியமாக உண்மையாக இருக்கக்கூடிய குரு இடம் பெற்றுக்கொண்டால் உங்க வாழ்க்கை அந்த குரு தீட்சைக்கு ஒரு அற்றம் இருக்கிறது. நீங்க உண்மையில்லாத ஒரு குரு இப்படி போய் கட்டணம் கட்டி தேவையில்லாத விஷயத்துக்கு குரு தீட்சை எடுத்தீங்களானால் நீங்க ஆத்மீக பயணத்திலே மேன்மை அடைய முடியாது. அதிகமான கஷ்டம், அதிகமான துன்பம், அதிகமான கவலை, அதிகமான பிரச்சனைகள், அதிகமான கர்மத்தை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால நல்ல குரு தீட்சை எடுத்து எங்க குருமார்கள் எல்லாம் உங்களை ஆசீர்வாதப்படுத்தி குரு தீட்சையின் வழியிலே இறைவனை புரிந்து அதிகமான சாதனங்கள் செய்யாமல் சுலபமாக அந்த குருநாமத்திலே ஈடுபடுத்தி இறைவனை அறியக்கூடிய அந்த வழி கொடுக்கும் குரு தீட்சை. மங்களம், சுபம்.